இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஏஜ்ட் பர்சன் வரைக்கும் சடனாக ஏதாவது ஒரு பொருள் இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த அப்பர் பேக்கில் அப்படியே ஒரு கேட்ச் வந்துடும். ஸோ அதோடவே அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. பட் அதை கரெக்ட் மட்டும் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி உங்களுக்கு அப்பர் பேக்கில் பெயின் இருக்குது அப்படின்னா, இந்த எக்ஸசைசஸ் பண்ணாலே உங்களுக்கு அது ரிலீவ் ஆகிடுங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கோங்க. ஸோ உங்கள் ஷோல்டர்ஸை வந்து ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு, கை இப்படி வச்சுட்டு, இப்படி ஓப்பன் பண்ணும்போது இந்த அப்பர் பேக்கில் உங்கள் அந்த போன் இருக்கும் இல்லையா, அது அப்படியே ஸ்குவீஸ் ஆகணும். அப்படியே அதை ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு 20லேருந்து 30 செகண்ட் வரைக்கும் அப்படியே பிடிச்சி வைங்க. ரிலாக்ஸ். அகெயின் ரிப்பீட். ஸோ இது பண்ணும்போது உங்கள் மூச்சை பிடிக்காதீங்க. நார்மலாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். இப்போ மெதுவாக ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் கையை இப்படி வச்சுட்டு டபிள்யூ மாதிரி அப்படியே ஸ்குவீஸ் பண்ணுங்க. உங்களோட அப்பர் பேக்கில் அந்த ஸ்குவீஸ் ஆகிறது நல்லா ஃபீல் ஆகணும். ரிலாக்ஸ். திரும்பவும். ரிலாக்ஸ். இப்போ நீங்கள் இதர் வால் சப்போர்ட்டில் நின்றுக்கலாம், இல்லை உங்கள் சேர்லேயே வந்து நல்லா சப்போர்ட்டடாக உட்காந்துட்டு கையை இங்கேருந்து ஜஸ்ட் இப்படி வைட் பண்ணுங்கள். மெதுவாக திருப்பி கொண்டு வாங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ கால் ரெண்டும் நல்லா தள்ளி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்துக்கோங்க. ஸோ உங்களோட ரைட் ஹேண்டை உங்களோட லெஃப்ட் லெக்கை ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த எல்போவை அப்படியே கீழே புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அப்பர் பேக்கில் ஸ்ட்ரெச் கிடைக்கும். அதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். Change your side. ரிலாக்ஸ். இப்போ எஞ்சி நின்றுக்கோங்க. ஸோ நீங்கள் எதர் சேர் இல்லைன்னா உங்கள் வாலில் கையை இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே திரும்புங்க. இதே மாதிரி உங்கள் கையை இப்படி எதர் உங்கள் வால் இல்லைன்னா அந்த டேபிளில் வச்சுட்டு இப்படி டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்ட்ரெச் கிடைக்கும். ரிலாக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைசஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அப்பர் பேக் பெயின் வந்து இல்லாமலும் அட் த சேம் டைம் உங்களோட அப்பர் பேக் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அது வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இது வந்து மினிமம் ஒரு 15லேருந்து 20 ரெப்படேஷன்ஸ் வரைக்கும் மூமெண்ட்டாக இருக்கிறத பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணுற ஒரு எக்ஸசைஸும் 30லேருந்து 50 செகண்ட் வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இது எவ்ரிடே நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் சடனாக ஏதாவது கிராஸ் பண்ணுறீங்க எடுக்கிறீங்கன்னா அந்த அப்பர் பேக் பெயின் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.